Welcome to Meena Appatha channel. தக்காளி குழம்பு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்க்கலாம். ஒரு கை சின்ன வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் நீளமா கட் பண்ணிருக்கேன். தக்காளி ஒன்று நீளமா கட் பண்ணிருக்கேன். பூண்டு, கருவேப்பிலை, 2 சில்லு தேங்காய், 4 தக்காளியை மிக்ஸியில் நல்லா அரைச்சு வச்சுக்கணும். அரைச்சிட்டு காட்டுறேன். அரைச்சாச்சு. இப்போ குழம்பு தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். 4 ஸ்பூன் நல்லெண்ணெய். எண்ணெய் காஞ்சிருச்சு. 1/4 ஸ்பூன் வெந்தயம், கடுகு, உளுந்தம்பருப்பு போட்டு தாளிக்கணும். 2 வெடிச்சதுக்கப்புறம் கருவேப்பிலை போடுறேன். பூண்டு, வெங்காயம் எல்லாத்தையுமே ஒன்றாவே வதக்கிடலாம். இது கூடவே இது வதங்கிறதுக்கு உப்பு நான் போட்டுடுறேன். இது நல்லா பொன்னிறமாக வதங்கணும். அப்போ தான் இந்த தக்காளி குழம்புக்கு டேஸ்ட்டு கிடைக்கும். அதனால நல்லா வதக்கிடுங்க. இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போது இந்த ஸ்டேஜில் நான் இந்த குழம்புக்கு தேவையான மசாலாவை சேர்க்க போகிறேன். எண்ணெயில் போட்டு வதக்க போகிறேன். 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு தூள் 4 ஸ்பூன் போட்டு நல்லா அந்த எண்ணெயில் ஒருக்கா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதில் அரைச்சி வச்ச தக்காளி விழுதை ஊற்ற போகிறேன். நம்ம இப்படி எண்ணெயில் வதக்கிறனால குழம்பு நல்லா கலர் கொடுக்கும். சிம்மில் வச்சுக்கோங்க எண்ணெயில் வதக்கும் போது மசாலாவை, இல்லைன்னா கரிஞ்சிடும். இப்போது நான் ஒரு தக்காளி நீளமாக கட் பண்ணி வச்சுருந்தேன்ல, அதையும் இதில் போட போகிறேன். இப்போ பாருங்கள், கலர் டக்குன்னு மாறி நல்லா டார்க்காக வந்துடும். எண்ணெயில் நம்ம வதக்குனா தான் நம்மளுக்கு இந்த கலர் கிடைக்கும். இப்போது இந்த குழம்புக்கு தேவையான தண்ணியை நான் ஊற்றுறேன். இந்த குழம்பு நான் 4 பேருக்கு சேர்த்து வைக்கிறேன். 4 பேருக்கு நீங்கள் செய்கிறீங்கன்னா இந்த அளவில் செஞ்சீங்கன்னா கரெக்டாக இருக்கும். அரைச்ச தேங்காவை நம்ம இப்போ சேர்க்குறோம். இதில் சேர்த்து நல்லா கலந்ததுக்கப்புறம் நம்ம இந்த குழம்புல உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். இந்த குழம்பு ரொம்ப சிம்பிளாக ரெடி பண்ணிடலாம். இது இட்லி, தோசை, சப்பாத்தி, ரைஸ் எல்லாத்துக்குமே நம்ம சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம். நீங்களும் இந்த மாதிரி செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸை சொல்லுங்கள்.